யாருக்குக்கா கல்யாணம்? காலில் விட்டுவாக்கா. மதுரையில் எந்த இடக்கா அப்படின்னு இருக்கா? ஓகே. மதுரையில் எந்த இடம்? உட்காருங்க. வீட்டுக்குள்ள ஒரு பெட்டி தெய்வம், ஒரு பெண் தெய்வம் வருது. அதே மாதிரி சடை வீரிய முனியாண்டி வேற பக்கத்தில் நிற்கிறான். உன் பிள்ளையுடைய கல்யாண விஷயத்துக்கு 1.25 ஆண்டுகள் எடுத்த முயற்சிகள் வீழ்ச்சி ஆயிடுது. சொந்த பந்தங்களில் உள்ள சில வார்த்தைகள் குடும்பத்தை கெடுத்து உங்களை கேவலப்படுத்திருச்சு. உண்மையா? அதனால சொந்த பந்தம் வேண்டாம், அமைதி, வெற்றியாக நல்வாழ்வு அமைச்சு கல்யாணம் முடிச்சிருந்தா போதும்ல. கால் விட்டு வரலாம். சென்னை இப்ப வரக்கூடாது. சென்னையில அவரவர் இடத்துல போய் உட்காருங்க. மெட்ராஸ்ல அவரவர் இடத்துல போய் உட்காருங்க. அதனால உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த ஆண்டுல நடத்தி தந்துருவேன். உன் மன்னவனுடைய பணி உழைப்பில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. அந்த மனக்குறையை தீர்த்து உழைப்பையும் பெருக்கி வருமானத்தை உருவாக்கித்தார, வெற்றியாக்கித்தார. இந்தா மகளே, ஒரு கை பிடிடா. கை சரியில்லை அக்காவுக்கு. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக. நான் பேசணும் இல்லை நீங்க பேசணும். மதுரை மாநகர் சொத்து சம்பந்தமாக மனவர்த்தம் அடைந்து வந்தவர். எனக்கா என்ன சொத்து? கால் வந்துட்டாங்க. சென்னை பக்தர் அப்படியே அமைதியா உட்காருங்க. இன்னும் 1.5 மணி நேரம் ஓடும் அருள்வாக்கு. உட்காருக்காம இல்ல தம்பியா அண்ணனான்னு பார்த்துருவோம். நீ ஏன் கவலைப்படுற? மதுரையில் எங்க இருக்கிறீங்க? எங்க போயிருக்கு? உங்க வீட்டு ஒரு லாட்ஜை தாண்டி போனா தான் உங்க வீடெல்லாம் வருது. இடது பக்கம் ஒரு லாட்ஜி, ஒரு சின்ன கடை, இதெல்லாம் தாண்டி போனால் உங்கள் ஏரியா வரும்னு நினைக்கிறேன். சரிண்ணா? ஏன்னா குதிரை டக் 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 டக்குன்னு போய்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடன் பிறந்தவர் அது ஒரு பெண்ணால தான் அவனுடைய மனசு மாறி இருக்கு. அதில் கொஞ்சம் மந்திர தந்திரங்களை பண்ணி உன் மனத்தையும் உன்னையும் வீழ்த்தணும்னு ஒரு கெட்ட வேலையும் நடந்திருக்கு. அப்படி இருந்தாச்சுன்னா நீ சொத்து கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவு. ஆனால் அந்த வில்லங்கத்திலிருந்து தீர்த்து உன் சொத்தை வாங்கி தந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். நீ உட்காருக்கா, நீ எந்திக்காத. ஏக்கா நீ உட்காந்துக்கா. ஆனால் அங்கே உள்ள பொம்பளையும் இதை மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறா. போய் உங்களை மடக்கணும். எதுக்கு சொல்லணும் அதை நம்ம? உனக்கு வில்லங்க இல்லாமல் உன் உரிமையை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? தொடர்ந்து 3 முறை என்னைய பார்க்கவும் உடல்நிலையை நல்லா ஆக்கிடுவேன். பிரச்சனை இல்லாமல் வாழ வச்சு தரேன். உன் சொத்தும் வாங்கி தரேன். மாத்திரம் கையில் வாங்க. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? மதுரையில் உனக்கு மதுரையா? வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்குமா? கால் ஒன்று. யார் இவங்க? வா. சிவமயமாகும் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. என்னம்மா
சொல்லு, என்ன வேணும் உனக்கு? அழுதுகிட்டு இருந்தால் நேரம் ஓடிடும். என்ன வேணும்னு சொல்லு, வேண்ட விளக்கத்தை கொடுக்குறேன். வீட்டுக்காரருங்க பிள்ளை இருக்கா? பையன் எங்கே இருக்காங்க? இப்போ அவர் வேணுமா? உன் பையன் வேணும். நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. ஆய், உன்னுடைய பிள்ளையில் ஒரு பிள்ளை உன் பக்கத்தில் வந்து சேர்ந்துருக்கும், வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உங்கள் பக்கத்தில் வெற்றியாக்கி உங்கள் சொத்துக்களுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். அந்த வீட்டு இடத்த என்னம்மா இடத்துல வந்து காட்டுது? அந்த கோயில் வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த சொத்தை உனக்கு வாங்கி தரேன், உன் பிள்ளைய சேர்த்து. அவனை தான் வர வைக்கிறேன், வேறு யாரும் இப்போ வரமாட்டாங்க. 3 மாத கால அவகாசம் இருக்குது, பொறுமையாக இருந்து எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது, காப்பாற்றி தரேன், தைரியமாக இருக்கு. அங்கிட்டு வாங்க. கர்மசாமிக்கு என்னுடைய தொழிலை இடையில் இருந்து யாரோ தடை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்டு. என்ன தொழில் பார்க்கிறேன்? யாரு? நல்ல ஒற்றுமையாக இருக்கிறீங்களே, அதுதான் புண்ணியம் இந்த உலகத்திலேயே. 3 கால் வந்துட்டுவாங்க. ஒன்றாகி இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. மியூசிக் யாரும் கொடுக்க முடியாது. உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை பார்த்தேன். இடையில சில நஷ்டங்களும் மனவேதனைகளும் வந்து உங்களை தள்ளிக்கிட்டு இருக்கு. புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் தோன்றி அதற்காக ஒரு பிளானிங் போட்டு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் ஒழுங்காக நடத்தி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? கண்ணை மூடு பார்க்கட்டும். நீங்கள் தள்ளிடலா, அம்மா நீ எங்கே தள்ளிப்போ. அது ஜீன் படி வரல. அந்த வீசிங் ப்ராப்ளம் இடையில் வந்த வளர்ச்சி குறையால் வந்தது. அதை தீர்த்து நான் தெளிவாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. வேறு என்னடா வேணும் தம்பி? இந்தா நல்லா இருக்கு. தொழிலை வளமாக்குவோம், வெற்றியாக்குவோம். புண்ணியமடை வாய் மகளே. அப்படியா? கண்ணை முடிக்கா. இது என்ன? அக்கா கண்ணை மூடு, கொஞ்ச நேரம் நீங்கள் 2 அங்கிட்டு போங்க. கண்ணை மூடச்சுன்னா தெரப்பிகளோ நீங்கள்? முட்டில் நீர் சுரக்கிறது நின்றுருக்கு. மந்திர தந்திரம் யாரும் பண்ணலை, சரியாயிரும். ஆப்ரேஷன் யார் சொன்னாலும் பண்ணக்கூடாது. இந்தா ஜெயிச்சு தரேன். நல்லா பக்கத்தில் வாக்கா. ஹோமியோபதி மருத்துவத்தில் உன் நோய் குணமாகும். தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. ஆம்பளை பையனை பற்றியா? வா, கால் வந்துட்டு வா. உனக்கு நேரம் எங்கே வந்தா என்ன அர்த்தம்? சாமியை கும்பிட்டு வா. அக்கா என்னக்கா பிள்ளை நீ எல்லாம் பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால். எந்த ஊர்ல இருக்கிய?
உங்கள் எல்லையில் வந்து எம்பெருமான் பெருமாளும் முருகப்பெருமானும் காட்சி அளிக்கிறார்கள். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி சித்தரித்து பார்த்தால் இப்பொழுதுக்கு கிரகங்கள் சரியில்லை. அதனால் 2.25 ஆண்டுகள் வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் மன வருத்தம் நடந்து கொண்டிருக்கும். ஒருவருடைய உடல் நரம்பு எலும்பு சம்பந்தமான வலி வீட்டில் இருக்கும். அதெல்லாம் தீர்த்து தெளிவுக்கு தரணும். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. மாட்டான் மாட்டான் மாட்டான். உன் பெரிய மகனுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சரி பண்ணி தந்தா போதுமா? அவன் கூடுதல் தான் கேட்பான். அவன் மனத்தை மாற்றி தாரேன், கண்ட முடி 2 செகண்ட். என்னையவே நினச்சிக்கா பாப்பா, வேறு எதையும் நினைக்காத. இந்தா அவன் மனத்தை பக்குவப்படுத்தி கையெழுத்து போட வைக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். போ. அடுத்த உத்தரவில் வித்துருவாக்கா. பிள்ளையை பற்றி கேட்டு வந்ததில் ஆண்மகன் அரசன், அரசனை கூப்பிடுறேன், அரசியை கூப்பிடுறேன். அது வந்து ஒரு ஆம்பளை கேட்க வந்திருக்காருன்னு கூப்பிடுறேன். அந்த காலத்தில் அரசன் அரசினா பெண் ஆணுன்னு அர்த்தம், தலைவன் தலைவினா கணவன் மனைவின்னு அர்த்தம். உட்காரலாம். என்னப்பா வேணும்? என்ன படிச்சிருக்கிறார்? கண்ணை முடிக்காங்கோ பார்ப்போம். இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமா? 2026 8வது மாதத்துக்கு உட்பட வேலை கிடைக்கும். இல்லற வாழ்க்கையும் புனிதமாக மாறும். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விசாலாட்சின்னு பேர் வைக்கணும். பொம்பளை பிள்ளை உலகை ஆளக்கூடியவள் போல் கரெக்டாக இருப்பாள். விசாலாட்சி IAS போட்டு வச்சுக்காங்க. கர்மசாமிக்கு சாமி, நான் ஒரு நிலம் சம்பந்தமான தொழிலில் கொஞ்சம் ஈடுபட்டு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது, அதை மாற்றி தரணும்னு கேட்டு வந்திருக்கான். ஏற்ப என்னப்பா நிலம் சம்பந்தமா என்ன செய்யணும்? என்ன இடத்துக்கா பணத்துக்கா? கால் வந்துட்டோம். பாயிண்டை பிடிச்சிட்டோம்ல, நல்ல விடலை. அதை மட்டும் தான் ஏற்க மாட்டேன். தண்ணி கொடுங்கண்ணா, தண்ணி கொடுங்க, ஒரு பாட்டில் கொடுங்க. காலில் விழுந்தான். விழும்போது அருவாளை ஒருத்தன் தீட்டுதான். என்ன கருப்புசாமி அருவாளை திட்டி காட்டுது அப்படின்னு காட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வெறியும் ஒரு பகைமையும் அந்த விஷயத்தில் இருக்கிறது என்பது ஒரு பிரச்சனை. அந்த பணத்தை உனக்கு வில்லங்க இல்லாமல் வாங்கி தந்துட்டா போதும்ல. இடம் வேணுமா? அவன் வந்து ஒத்துக்கிடலையப்பா, மனக்குழப்பமான நிலைகளில் இருக்கிறான். உனக்கு இடம் வேணுமா பணம் வேணுமா? இடத்த வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அவன் வருவானா? அம்மா நீ சொல்லு. வரலாம். இருபத்தி 29 நாட்கள் அவகாசம். நம்ம நினைக்கிற மாதிரி உடனடியாகவே முடிச்சிடணுங்கிறதுக்கு கால அவகாசம் இல்லை. அதனால் வீரகாளிகிட்ட கேட்டேன், 29 நாள் பொறுமையாக இருந்து அதை வெற்றியாக்கி நான் முடிச்சு தாரேன். பொறுக்க வைப்பேன்.
அதுதானே ஏன் தொழில். அசத்துவோம், தைரியமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி யாரோ கேட்டு வந்திருக்காங்களே, யார்? மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? வாமா வாமா, நல்லா இருக்கியாம்மா? எந்த ஊருமா அவனுக்கு? அப்படியே? சரி. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? ஓ சரி சரி சரி. வந்து உட்காரலாம். என்னடா வேணும்? யாருக்குடா கேட்கணும்? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியாடா? கல்யாணம் முடிக்கணும்ல, பக்கத்தில் வாங்க. அப்படி ஒரு மனதை அடக்கி கண்ணை மூடி தியானம் செய்து ஆனந்தமாக இருப்பார்க்கலாம். ஓ ஜாதகம் வந்திருந்துச்சா இடையில? அதில் 2 ஜாதகம் நல்லா இருக்குது, ஒன்று சரியில்லை. ஆமாம், 2ல் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணால் சரியாக இருப்போம். போட்டுருவோமா? உனக்கு பிடிச்சிருக்கலாம். என்ன எப்படி அதில் போட்டா வந்துச்சா? ஆனி மாதம் 30க்குள்ளே பேசி முடிச்சுருவோம். ஐப்பசி மாதத்துக்கு உட்பட கல்யாண விஷயத்தை நடத்திடுவோம். வேறு என்ன வேணும்? உனக்கு திருமணம், உங்கள் அண்ணனுக்கு 2026 தொழில் எல்லாம் வெற்றியாக நடக்கும், ஐஸ்வர்யமாக வாழுவேன். இந்த செல்ல மக்களே, ஆனந்தமடைவாய். கர்மசாமிக்கு நான் கொடுத்த பணம் வருமா? எனக்கு வர வேண்டிய பணம் வருமானு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. உட்காரலாம். என்ன செஞ்சிருந்தான்னு பார்ப்பமேனு இருமா படைஞ்சிருக்கானே தவிர கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவு அவன் எடுக்கவில்லை. அதனால் அவன் உள்மனதை கரைத்து உன் பணத்தை நான் வாங்கி தரேன், கெட்ட பேர் இல்லாமல் நடத்தி தரேன். இந்தா வெற்றி உண்டுப்பா. கர்மசாமிக்கு என் மகனுக்கு வேலை கிடைக்கணுமே தாத்தா தாத்தான்னு ஓயாமல் சொல்லுதாரே, அது கிடைக்குமா கிடைக்காதா? அப்பா ஏ ஐயா, இந்த வருஷத்தில் அந்த பணி அலாட் ஆகிடுதுப்பா. கவர்மெண்ட்டே ஒரு முடிவுக்கு வருது. வெற்றி உண்டு, செம்மையாக்குவோம், வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு சென்னை மாநகர் கால் ஒன்று வந்துக்கலாம், கேட்கலாம், ஒரு வாரம் கேட்டுக்கலாம். மதுரையெல்லாம் அப்படியே போய் உட்காருங்க. சென்னை பக்தர் வாங்க, மதுரையெல்லாம் அப்படியே போய் உட்காருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு என்ன வேணும்? என்ன தொழில்? கண்ண மூடலாம். ஆமாம், கிடாய் வெட்டுற வழக்கம் உண்டுமா? எந்த கோயிலுக்கு? தொழில் முடக்கத்தை நீக்கித்தாரேன், வர வேண்டிய எல்லா பணமும் கையில் வந்து சேரும், செல்வம் பெருகும், வெற்றி ஆகிக்கலாம். பக்தர்கள் அமைதியா இருங்க. இந்தாப்பா, எண்ணங்களை நிறைவேற்றி தரேன், வெற்றி உண்டு, காப்பாற்றுறேன். சென்னை மாநகர் கால் வந்துட்டு வரலாம். மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமாலழகா வடிவேல் முருகா. இல்லற வாழ்க்கை அமைப்பதை பற்றி சொல்லணுமா? குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனையும் குழப்பமும் நடக்க அதை பற்றி விளக்கம் கொடுக்கணுமா? கல்யாணம் முடிச்சாச்சா? அது மட்டும் முடிக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம்.
வாப்பா. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலெலாம் அடிபட்டு நிறைய நஷ்டங்களை சாதித்து உடலிலும் ஒரு சில பாதிப்புகளை பெற்று வேதனை அடைந்தாய். என் குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விதவிதமான கஷ்டங்களும் பண இழப்பும் நிம்மதி இழப்பும் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இப்பொழுது இருப்பது சென்னையாக இருந்தாலும் முருகப்பெருமான் கையில் இருப்பது என்னதப்பா? உங்கள் சொந்த ஊர் எது? வேலூர். அங்கே எங்களுடைய தெய்வமும் எங்களுடைய குடும்ப வீடுகளும் இருக்கு. அங்கே இருக்கக்கூடியவங்களும் கண்ணீர் வடித்து நிம்மதி அடைய முடியாமல் துடிக்கிறார்கள். இதற்கு செய்வனை கோளாறுகள் நடந்தது உண்டா? உண்டு. அதை தீர்த்து வெற்றியாக்கி தருவது என் கடமை. அதிலிருந்து உன் குடும்பம் சுபிட்சமாக மாறும். கால் ஒன்று வரலாம். வெற்றி மேலே கொடுப்பா. இந்தாப்பா, மணமாலையாக மலரும் எல்லா வெற்றியும் செல்வமும் பெருகும். சுயமாக ஒரு பெரிய தொழில் ஆரம்பிப்பாய். யாராலும் இடைஞ்சல் இல்லை. வெற்றி உண்டு. அதே சென்னை ஆவடி எல்லை. ஆவடி வாங்க. என்னம்மா வேண்டும் உங்களுக்கெல்லாம்? எத்தனை பேர் நீங்களாம்? ஒரே குடும்பமா? என்ன வேண்டும்? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒருவருடைய உழைப்பு இப்போ தடையாகியிருக்கு. அதில் உள்ள வருமானமும் கொஞ்சம் பிழை. அதே போல் கல்யாணத்தை நடத்துவதற்காக எடுத்த முயற்சியில் வீழ்ச்சியும் வெற்றியடைய முடியாத குழப்பமும் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு மனதிலும் குழப்பம் உண்டு, கிரகத்தாலும் குழப்பம் உண்டு. இந்த நிலைகளை மாற்றி மங்களமாக வாழ தந்தா போதுமில்ல. வேற ஒரு கேள்வி கேடு. என்ன வேணும்? அந்த வழக்கில் வெற்றியடைய 1.25 ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டும். ஜெயித்து தருவேன். உன் பக்கம் ஜெயிக்கலாம். இந்த ஆண்டில் கல்வியும் தொடரும், கல்யாணமும் நடக்கும். பாஸ் ஆகிட்டான். வெற்றி உண்டு. பதவியில் உட்கார்ந்துட்டான். நல்லா புண்ணியம். மகிழ்ச்சியாக போங்க. யாரும் தடுக்க முடியாது. போகலாம். அதே ஆவடி. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம்